நண்பர்களுக்கு வணக்கம். சென்னையிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்ருக்கேன். இங்கே சென்னை தாழம்பூரில் நம்ம இன்றைக்கி ஒரு வீடு பூஜை ஆரம்பிக்கிறோம். இந்த வாஸ்து நாளில் இந்த பூஜை செய்கிறோம். இன்றைக்கி முக்கியமாக தேர்தல் நாள் வேறு. அடுத்த 5 ஆண்டுக்கான நம்முடைய ஆட்சியாளர்களை தேர்வு செய்கிற நாள். நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முழுக்க நீங்கள் இருக்க போகிற அந்த வீட்டுடைய தன்மையை, தரத்தை, அதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மன நிறைவையும் நீங்கள் நல்லபடியாக அமைக்கணும்னா சரியான கான்ட்ராக்டர்ஸை சூஸ் பண்ணுறதன் மூலமாக அதை அச்சீவ் பண்ண முடியும். புதிய நாளில், இந்த நாளில் தொடங்குகிற நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அடிப்படையாக நாம் என்ன விஷயங்கள் கவனிக்கலாம் ஆரம்ப கட்டத்தில்ங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேசுவோம். சொந்த வீடு நமக்காக கட்டிக்கிறதுல முக்கியமான 2 விஷயங்கள் இருக்குது. அதை பொறுத்து தான் இந்த அடிப்படையான இந்த வேலையே துவங்குது. முதல் விஷயம் நம்மளுடைய தேவை என்ன அப்படிங்கிறது. 2வது விஷயம் நம்மளுக்கு அதுக்காக நம்ம எவ்வளோ செலவு பண்ண முடியும், அதுக்கு என்ன எவ்வளோ செலவு ஒதுக்கலாம், எவ்வளோ பட்ஜெட், நம்ம சூழல் என்ன அப்படிங்கிறது. ஸோ இந்த தேவைக்கும் பட்ஜெட்டுக்கும் நடுவில் அல்லாடுறது தான் மிடில் கிளாஸுடைய மிகப்பெரிய சவாலாக இருக்குது பொதுவாகவே. ஸோ இப்போ இந்த வீடு கட்டணுங்கும் போது ஒரு சாதாரணமாக இன்றைக்கி வாழ்க்கையில் ஒரு வீடு கட்டுறது மிகப்பெரிய விஷயம். ஸோ நிறைய பேருக்கு ஒரு வீடு, அவங்களுக்காக ஒரு சொந்த வீடு கட்டிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலான விஷயம். அது செஞ்சு முடிக்கும்போது ஒரு பெரிய மன நிறைவும் ஒரு பெரிய மகிழ்வும், சாதிச்சிட்டோண்டா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஏற்படுது. ஸோ இதில் நிறைய விஷயங்களை நம்முடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி நடக்கலை அப்படிங்கிற வருத்தத்துக்கு நடுவில் சில விஷயங்களை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டியிருக்கு. சில விஷயங்கள் லைஃப்பில் நம்ம சில விஷயங்களை அச்சீவ் பண்ணணும்னு நினைப்போம், சில விஷயங்களை நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் அதுக்கான சூழல் நமக்கு உடனடியாக அமையாது. அது பொருளாதார ரீதியாக நம்மளை தடை செய்யக்கூடிய விஷயமா இருக்கும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஒரு இடத்துக்கு நம்ம டூர் போகணும், ஒரு இடத்துக்கு பார்க்கணும், வைக்கணும்னு நினச்சா கூட இப்போ இந்த செலவு வந்துருச்சு, இப்போ இந்த பசங்களுக்காக இந்த செலவு பண்ண வேண்டியிருக்கு, ஒரு மருத்துவ செலவு வந்துருச்சு, அதனால் அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியலன்னு தள்ளி 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 போட்டுட்டு அதை பண்ணுறதுக்கான வாய்ப்பு அமையும் போது உடல் ஒத்துழைக்காமல் போகக்கூடிய ஒரு எளிய மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த வீடு கட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்து இதுக்கான வேலைகளை ஆரம்பித்து ஒன்றா பண்ணும்போது எப்படி எல்லாத்தையும் சரிவர நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கூடுதலான ஒரு கவனத்தோட, எண்ணத்தோடு இதை அப்ரோச் பண்ணுறது ஒரு சாதாரண வழக்கமாக எண்ணமாக இருக்குது. இங்கே பெரிய ஒரு சிக்கலாக, தடைக்கல்லாக பார்க்கப்படுற விஷயங்கள் 2. ஒன்று, எவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ செலவு சாதாரணமாக இதுக்கு ஆகும், கூட செலவு பண்ணுறோமா இல்லை கம்மியாக செலவு பண்ணுறோமா, நம்மளை நம்ம ஏமாந்துட்டோமா, நம்மளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்களா, இந்த மாதிரியான சில எண்ணங்கள் சில இடங்களில் உருவாகுது. வேறு சில இடங்களில் இந்த பணம் அப்படிங்கிறத தாண்டி பணம் நம்மக்கிட்ட போதிய அளவு இருந்தாலும் நம்ம சரியான ஆட்களை வச்சு சூஸ் பண்ணி குவாலிட்டியாக பண்ணோமா, அந்த தரம்ங்கிறது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாததுனால, சரி ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பொருளுக்கான தர கட்டுப்பாடு விஷயங்கள் நம்ம அதுக்கான அமைப்புகள் மூலமாக நம்மக்கிட்ட வருதுன்னா பிரச்சனையே இல்லை, பணத்தை மட்டும் கொடுத்து வாங்கிடலாம். ஆனால் வீடு அப்படி இல்லை. பொருள் என்னதான் உயர்தரமான கட்டுமான பொருட்கள், பிராண்டட் பொருட்களை பயன்படுத்தினாலும் அதை வச்சுக்கிட்டு இங்கே என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ ஒரு பிரிக் ஒர்க்குக்கு நல்ல பிரிக்கு, நல்ல ப்ராப்பர் வாஷ் டிஎம் சாண்டு, ப்ராப்பர் சிமெண்ட்டு இதெல்லாம் வாங்கினாலும், பொருட்களை வாங்கினாலும் இங்கே அதை கலவையை கலக்கிறது, அதை ப்ராப்பராக வச்சு ரேக் பண்ணுறது, பேக் பண்ணுறது, ப்ராப்பராக க்யூரிங் பண்ணுறதுங்கிற அந்த ப்ராக்டிக்கல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அட் சைட், அதுதான் அந்த பொருளோட தரத்தை முடிவு பண்ணுது. ஸோ அந்த விஷயத்தை நாம் எப்படி சரிவர நடக்குதுங்கிறத உறுதிப்படுத்துறது. நமக்கு அவங்கள பற்றியும் தெரியாது, இப்போ எது சரியாக வருமா தப்பாக வருமா, ஸோ பெரிய குழப்பம் இருக்குது. இப்போ நம்ம ஒரு சட்டை வாங்குகிறோன்னா எனக்கு சட்டை தைக்க தெரியாது, ஆனால் இதை நான் போட்டு பார்த்தா எனக்கு ஃபிட்டின் ஆகுது, ஓகே அப்படின்னு வாங்கிட்டு வரேன். அது மாதிரி எல்லா பொருட்களையும் நம்ம அதை பயன்பாட்டில் வச்சு முடிவு பண்ணுற மாதிரி இது வீடு கட்டுறதை பண்ண முடியல. பண்ணி முடித்து பெரிய பொருட்செலவில் பண்ணி முடித்து உள்ளே போனதுக்கப்புறம் தான் இது சரியில்லை, அது சரியில்லைன்னு சில வருத்தங்கள் உருவாகுது. அப்போது
சரியாக இதை செய்யக்கூடிய நண்பர்களை அடையாளம் கண்டு கொண்டு அவங்கள வந்து நாம் கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட இந்த வேலையை கொடுக்கறது வந்து ரொம்ப அத்தியாவசியமாகுது. ஸோ அதுக்கான தேடல், அதுக்கான தரவுகளை சேகரிக்கிறது, அதை வெரிஃபை பண்ணுறது, இதில் வந்து நம்ம நிறைய செலவு பண்ணுறது, நேரம் செலவு பண்ணுறது தப்பே இல்லை. ஸோ அதுக்காக, அதாவது ஒரு வேலை நடக்கிறது ஆரம்பித்து ஒரு 8 மாதம் 10 மாதத்தில் முடிக்கிறோங்கிறது வேறு. ஆனால் யாரை வச்சு பண்ணணுங்கிறதுக்காக, அதுக்காக அனலைஸ் பண்ணுறது, நிறைய விசாரிக்கிறது, இதுக்காக கூடுதல் நேரம் செலவு பண்ணினாலும் தவறில்லை. ஏன்னா அதுதான் வந்து இந்த ப்ராசஸை வந்து நல்லபடியாக அமைக்க உதவுது. ஸோ அந்த கட்டத்தை பற்றி கூடுதலாக யோசிங்க. பெரும்பாலும் நமக்கு கன்ஃபியூஷன் வருது, சரியாக தப்பான குழப்பம் வருதுன்னா உங்கள் உள் மனசு என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். ஜஸ்ட் ஃபாலோ த இன்ஸ்டிங்க்ட். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே நமக்கு வெளியில் தெரிகிற விஷயங்களை வச்சு நம்ம முடிவு பண்ணிட முடியாது. அப்படி முடிவு பண்ணுறதும் முறையாக வர்றதும் இல்லை இன்ஃபேக்ட். ஸோ அப்படி கண்டுகொள்ள கரெக்டாக அதை பிடிபடலை, நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா, நான் லைஃப்பில் ஃபாலோ பண்ண விஷயம் வந்து ஃபாலோ த இன்ஸ்டிங்க்ட். எனக்கு உள்ளுணர்வு என்ன சொல்ல, மணி அடிக்குதா, என்ன மணி அடிக்குது அப்படிங்கிறது தான். முடிஞ்ச வரைக்கும் கவனமாகவும், முடிஞ்ச வரைக்கும் நிறைய தகவல்களை சேகரித்தும் அனலைஸ் பண்ணியும் ஒரு லாஜிக்கலாக எல்லா விஷயத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்து முடிவு பண்ணுவோம். டிசிஷன் எடுக்கும்போது, ஒரு விஷயத்தை யாரை வச்சு செய்யலாம்னு முடிவு பண்ணும்போது, அது பல விஷயங்களை கூறில் வச்சுக்கிட்டு, மனசில் வச்சுக்கிட்டு சரியான நண்பர்களை நம்ம செலக்ட் பண்ணினோம் அப்படின்னா ப்ராசஸ் ரொம்ப சிறப்பாக அமையும். வீடும் வந்து நமக்கு மன நிறைவாக அமையும். ஸோ இப்போ தேர்தலில் வந்து எப்படி ஒருத்தர் ஒரு வேட்பாளரை தேர்வு செய்கிற மாதிரி தான், அவங்க நம்மளை ஆட்சி செய்கிறதுக்கு அடுத்த 5 ஆண்டு காலத்துக்கு அவங்கள நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ வந்ததுக்கப்புறம் அதில் உள்ள ப்ளஸ் மைனஸை நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இது வரைக்கும் என்ன விஷயங்கள் இதெல்லாம் நம்ம யோசிப்போம், என்ன சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இது நம்ம லைஃப்பில் முக்கியமான விஷயம். ஸோ சரியான நண்பர்களை தேர்ந்தெடுத்து அவங்க கூட பயணிக்கும்போது நீங்கள் நினச்சபடி உங்கள் வீடு சிறப்பாக அமையும். உங்கள் மனசில் இருக்கிற உங்கள் கனவு வீடு, இப்போ நீங்கள் ஆரம்பிக்கிற இந்த வீடு ரொம்ப சிறப்பாக வர என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ. வாஸ்து பூஜை ரொம்ப சிறப்பாக நடந்தது. நம்ம எதிர்பார்க்காத விஷயம் என்னென்னா, ஒரு பசுமாடு வந்தது. பொதுவாக நம்ம கிரகப்பிரவேசம் செய்யும்போது பசுமாடை கூட்டி வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுங்கிறது நம்ம ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். பட் இந்த வாஸ்து நாளில் நம்ம பூஜை செய்யும்போதே இந்த மாதிரி வந்தது வந்து ஒரு நல்ல சகுனமாக பார்க்கப்படுது. ரொம்ப மகிழ்ச்சி, பெரிய பிளஸ்ஸிங்காக அதை பார்த்தோம். ப்ளஸ் வந்து நல்ல விஷயம் என்னென்னா, பக்கத்தில் எதிர் வீடுகள்லேருந்து கூட மாடியிலேருந்து குரல் கொடுத்தாங்க, மகாலட்சுமியே வந்துருச்சு அப்படின்ட்டுன்னு. இட்ஸ் எ குட் ஸ்டார்ட்.